ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா கிரானி ஃபார் த ரிபல்லியனில் வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மொபைல் கிரானிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிசி வெர்ஷன் கிரானிஸ்க்கெலாம் போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 வீக்காக வீடியோ போடல, ஏன்னா செம்ம ஃபீவரு. ஸோ இப்போவும் ஃபீவர் தான் இருக்குது. ஸோ அப்போயும் வீடியோ போடுறேன்ல, ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே வந்து கொடுத்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. வால்யூம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ, திரும்ப ரொம்ப நாள் கழித்து கிரானி 4 வீடியோ இப்போ பார்க்குறேன். இதை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இங்கே தான் ஓல்டு கீ இருக்கும். ஓகே, சத்தம் வேறு கேட்குது எது அப்பப்போ சேசிங் மியூசிக் மாதிரி. ஓகே, ஸ்க்ரூ சத்தம் போட்டாங்க. அதாவது திடீர்னு வந்துட்டாமங்களே, ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இது கிளம்பி பார்த்துட்டாங்க. மோஸ்டர் கொசுமுக்கை அங்கே போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி குழப்புறீங்க? ஓகே, நம்ம இங்கே வந்து ஸ்க்ரூ டிரைவர் கலட்டி இங்கே சத்தத்தை போட்டுடலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே எதுவும் இல்லை. அங்கே சத்தத்தை போட்டிருக்கோம். இப்போ பாட்டியும் போனாங்க பார்த்தீங்களா? பாட்டியும் கொசுமுக்கனும் போவாங்கன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே போயிட்டாங்க. ஐயோ, பாட்டி வேற சிரிச்சு பயமுறுத்துறாங்க. ஓகே, இப்போ திடீர்னு வரா மக்களே. இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்து ஷாக் கொடுப்பேன். இங்கே என்ன இருக்குது? லிவர் இருக்குது. சரி, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, யாரோ நடந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து ஸ்லெண்ட்ரினார் நிறையா நடமாடுற இடமே அவுட் சைட் தான். ஸோ இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் வந்து பக்குன்னு வருவா, ஷாக் கொடுப்பா. ஓகே, ஐயோ. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ இருக்குல்ல, என்னது அடைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஓகே, இந்த லிவரை எங்கடா மாட்டுறது? இங்கே ஏதோ இருக்கு, இருங்க. ஓகே, இங்கே தான் லிவர் மாட்டுது. ஓகே, அப்போனா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சொன்ன மக்களே வந்து ஷாக் கொடுப்பான்ட்டு. ஓகே, ஏணி மேலே ஏறிப்போம். இப்போ நம்ம இங்கே ஓட்டை இருக்கும். இதை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஹேமர் வேணும். ஹேமர் இருந்தால் தான் இந்த மரக்கட்டையை பேத்துற முடியும். வந்துட்டான். ஐயோ, கொசுமுக்கை வந்துட்டான் மக்களே, துரத்த ஆரம்பிக்கிறான். எப்படி திடீர்னு வந்துட்டான்? டே கொசுமுக்கா, ஏன்டா இப்படி பண்ணுற? பின்னாடி வரான். மேலே ஏறுவானோ என்னன்னு தெரியலையே. கீழே இருக்கா மக்களே. அவனால் மேலே ஏறி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? நான் இங்கே இருக்கேன்டா.
கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம் கொசு மூக்கன் போகிற வரைக்கும். ஐயோ, அப்படியே பின்னாடி போயிடுவோம். அமைதியாக அவன் அந்த சைட் போகிறான், நம்ம இந்த சைட் போயிடுவோம். இங்கே தான் வந்து நம்ம முன்னாடி கார் எஸ்கேப் பண்ணோம். இந்த வழியில் அந்த அடைச்சி வச்சுருந்தாங்களே அதை இடிச்சுட்டு நம்ம கார் வழியாக போகணும். இடிச்சிட்டு தப்பிக்கிறோன்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள இந்த மோகினி பிசாஸ் வேற வந்து 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 தொல்லை பண்ணுறா மக்களே. முடியலை என்னால். அங்கே பாட்டி தானே? ஆமாம், பாட்டி தான். போச்சு, கொசுமுகம் பார்த்துட்டானா? ஐயோ, இப்போ பாட்டி இந்த சைடு, கொசுமுகம் அந்த சைடு. என்னடா பண்ணுறது? நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோமே. கட்டிங் பிளேயர்ஸ் இங்கே இருக்குது. ரஸ்டி சிசர்ஸா? கட்டிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதாவது கிராணி 1 பாட்டியும் கொசு மூக்கனும் போய் நிற்கிறாங்க. இங்கே சத்தத்தை போட்டு இவங்களை இங்கே வர வைப்போம். பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பார்த்துட்டாங்க. என்னடா பின்னாடி வர பாருங்களேன், கொசு மூக்கனு. ஐயோ, காமெடியாக இருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக வரான் பாருங்களேன். இது எனக்கு வந்து ஈஸி மோடு, நார்மல் மோட் மாதிரியே தெரியல, ஹார்ட் மோட் மாதிரி தெரியுது. ஐயோ, சாரி மக்களே, அவங்க துரத்தும் போது ஆட் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் ப்ளே பண்ணும் போதே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் விட்மா ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அங்கங்கே கட் பண்ணிக்கலாம்ல, அதனால தான். இப்போ கீழே என்ன இருக்குது? ஐயோ, என்னன்னு கூட பார்க்காம வந்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு இதை இங்கே போட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு போய் பார்க்கலாம். என்னது? ஹேண்டில். இந்த பேஸ்மெண்ட்டு திறக்கிறதுக்கு வந்து ஹேண்டில் வச்சு தானே திறக்கணும், அப்போ யூஸ் ஆகும். போறா யாரு? ஸ்லெண்ட்ரி நான் தான் நினைக்கிறேன் மக்களை. பின்னாடி இருந்து ஓகே. இங்கே வந்துட்டு என்ன இருக்கு? ஓகே, இங்கே தான் பேஸ்மெண்ட் இருக்குது மக்களே. ஸோ இங்கே வந்துட்டு அந்த டைமண்டை வச்சு அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிச்சு மக்களே. இங்கே ஏதாச்சும் யாரும் நிற்கிற மாதிரியே தெரியுது. ஓ, தாத்தா, அதான் நான் பார்த்தேன். ஐயோ, தாத்தா எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியல. ஓகே ஓகே, டைமண்ட் கிடச்சிருச்சு மக்களே. இப்போ இதை போய் அங்கே வச்சோன்னா அந்த டோர் திறந்துரும். பட் இன்னும் நிறையா வேலை இருக்குது.
இந்த 6 to 10 minutes ஐயோ எனக்கு வாய் வேற உளருது பயத்தில். 6 to 7 minutesக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிறோம். அதுதான் சேலஞ்சு. நம்ம எஸ்கேப் ஆகிறோமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் 6 to 7 minutesல நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். எனக்கு கொசு மூக்கை நான் பார்த்தா எனக்கு பயம் வரல, சிரிப்பு தான் மக்களே வருது. அவன் எப்படி நடந்துட்டு போகிறான் பார்த்தீங்களா? தாத்தா சென்றினாதான் எனக்கு தெரியும். பார்த்துட்டாரு. வரக்கானும் ஆமால இதில் குஞ்சுலாம் அவர் வரமாட்டாரு. போறாரு. போயிட்டாரா? காது கேட்கல மக்களே, அதனால தான் திரும்பி பார்த்து வர மாட்டேங்கிறாரு. ஆனால் பாட்டிக்கு கொசு மூக்கனுக்கெலாம் நல்லா காது கேட்கும். ஸ்லெண்ட்ரினாக்கு காது கேட்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவள் வந்து ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. கொசு மூக்கன் பார்த்துட்டாலும் இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமா? இல்லை. ஓகே மக்களே, இப்போ நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் கீ கிடச்சிருக்கு. ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் போட்டுடலாம். எஸ்கேப் ஆகிடுவோமா? இல்லை இன்னும் ஒரு 4 minutes, இன்னும் 3 minutes இருக்குது மக்களே எஸ்கேப் ஆகிறதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆகிட்டோம். போவாங்களா? போகிறாங்க பாருங்க. அதாவது கொசு மூக்கை நடக்கிறத பார்த்தா சிரிப்பாக வருது. இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் do you want to play hide and seekன்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த கீயை போட்டு எஸ்கேப் ஆகிறோம். ஃபஸ்ட்டு டைமண்ட் வேணும்ல. ஐயோ நான் வேற டைமண்டு போயிட்டு இன்னும் 2 minutes இங்கே போட்டிருக்கேன்ல, இதை எடுத்துட்டு ஹேமரும் எடுக்கணுமா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் மக்களே, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துப்போம். இங்கே யாராவது இருக்காங்களா? ஓகே, இங்கே சத்தத்தை போட்டு இவங்களை இந்த சைடு வர வச்சு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போயிடலாம். இவன் என்ன இந்த சைட்லேருந்து வரா? அப்போ கொசு மூக்க பாட்டி பக்கத்துலேயே போன கொசு மூக்க நான் பார்த்துட்டா. ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஓகே போட்டுரு. ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பேஸ்மெண்ட்க்கு எடுத்து தப்பிச்சிடலாம் மக்களே. வாங்க ஓடு போ. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கீயை
தூக்கிட்டு போயிட்டு இங்கே போட்டு ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. ஐயோ ஓகே, டோரில் இல்லை இதில் ஃபிக்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ அங்கே இருக்கா பார்த்தீங்களா பாட்டி. பாட்டி வாங்க, உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓகே ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பேஸ்மெண்ட் எஸ்கேப்பை. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவையும் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல். நான் சொன்ன மாதிரியே வந்து 16 minutes வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே பை கைஸ், பை 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 பாய்.